பாகம் 421. வெளிரிய முகத்தோடு அரவிந்த் சைக்காட்ரிஸ்ட் அறையிலிருந்து வெளிவருவதை பார்த்த அவந்திகா பதறிப்போய் அந்த சைக்காட்ரிஸ்டை பார்த்து, டாக்டர் என்னாச்சு என்றாள். அவளை பார்த்து மென்மையாக சிரித்த சைக்காட்ரிஸ்ட், மிஸ்ஸஸ் அரவிந்த், இதெல்லாம் சாதாரண மனசு பிரச்சனை தான். நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல. ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த தூக்க மாத்திரை எடுத்துக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல, அப்பப்போ எடுத்துக்கலாம். ஆனா மொத்தமா தூக்க மாத்திரைய சார்ந்து இருக்க கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல ரெஸ்ட் தேவைப்படுது. கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸ்டா எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. சென்னையை விட்டு தூரமா போறது ரொம்பவே நல்லது என்றார். அவரது ஒவ்வொரு வார்த்தையும் வேதவாக்கு போல மிக தீவிரமாக கேட்டு உள்வாங்கிக் கொண்ட அவந்திகா, ஓகே டாக்டர் என்று சொல்லி தலையசைத்து விட்டு அரவிந்தோடு கிளம்பினாள். வீட்டிற்கு செல்லும் வழியில் எல்லாம் விடுமுறைக்கு எங்கு செல்லலாம் என்பதை குறித்துதான் அவந்திகா யோசித்துக் கொண்டே இருந்தாள். இந்தியாவை விட்டு ஏதாவது வெளிநாட்டிற்கு செல்லலாம் என்றால் பாஸ்போர்ட், விசா என்று எப்படியும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்க ஒரு வாரமாவது ஆகிவிடும். இந்தியாவிற்குள்ளேயே அரவிந்தை பற்றி அதிகம் தெரியாத இடத்திற்கு செல்ல வேண்டும். அதே நேரம் அந்த இடம் கூட்டமில்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அப்படி எந்த யோசனையும் தோன்றவில்லை. அவர்கள் வீட்டிற்கு வந்த நேரம் மாதவி சோகமாகவும் பரபரப்பாகவும் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகா குழப்பமாக அவள் அருகே சென்று, என்னத்த, என்னாச்சு என்றாள். ஒன்னும் இல்ல பொம்மி, இன்னைக்கு நயானாவும் அர்ஜுனும் மறு வீட்டுக்கு தஞ்சாவூர் போறாங்க. இந்த அர்ஜுன் அங்க போய் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. இத நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு என்றாள். இதை கேட்டதுமே அவந்திகாவின் மனதில் ஒரு யோசனை உதிக்க ஆரம்பித்தது. அத்த, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்மளும் அர்ஜுனோட சேர்ந்து தஞ்சாவூருக்கு ஒரு ட்ரிப் போயிருவோம். நமக்கும் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், அர்ஜுன் கூடவும் இருந்த மாதிரி இருக்கும் என்றாள். மாதவியின் முகம் பிரகாசமானது. மின்னல் வேகத்தில் வேலைகள் நடந்தது. அனைத்தையும் பேக் செய்து முடித்து நயானாவும் அர்ஜுனும் செல்லும் அதே விமானத்திலேயே இவர்கள் மூவரும் சென்றனர். மாதவிக்கு அகிலன் வராததுதான் கொஞ்சம் மனக்குறையாக இருந்தது. பொம்மி, அகிலனை மட்டும் தனியா விட்டுட்டு போறோன்னு தான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அவனும் நம்ம கூட வந்தா நல்லா இருக்கும்ல என்று மாதவி புலம்பிக் கொண்டிருக்க, விடுங்க அத்த, அவனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, இப்போ இல்லனா என்ன, அவனுக்கும் எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம இன்னொரு ட்ரிப் பிளான் பண்ணி ஜாலியா போயிட்டு வரலாம் என்று சமாதானப்படுத்தினாள். அதுவும் ஏர்போர்ட் வரும் வரைதான் மாதவிக்கு அந்த கவலை பெரும் கவலையாக இருந்தது. ஏர்போர்ட் வந்து அர்ஜுனையும் நயானாவையும் பார்த்த பிறகு மாதவியின் முகமெல்லாம் புன்னகையாக மாறியது. திருச்சி வரை விமானத்தில் சென்றுவிட்டு திருச்சியில் இருந்து காரில் தஞ்சாவூர் செல்வதுதான் திட்டமாக இருந்தது. பிளைட் கிளம்பியது. சென்னையின் வாகன நெரிசல் சத்தத்தில் இருந்து விலகி மேலே மேலே மேக மூட்டங்களுக்கு நடுவில் பறந்தது. பிளைனில் இருந்து இறங்கியதுமே அவந்திகா, நயானா, மாதவி மூவரும் ஒருவரோடு ஒருவர் சிரித்து பேசிக்கொண்டு முன்னே சென்றுவிட அரவிந்தும் அர்ஜுனும் தான் பாவப்பட்ட ஜீவன்களாக இறுதியாக பிளைட்டில் இருந்து வெளியே வந்தார்கள். இருவரது கையிலும் 2 சூட்கேஸ்கள் இருந்தன. அதிலும் அரவிந்த் தோளில் ஒன்றும் கையில் 2மாக 3 பேக்குகளை சுமந்து கொண்டிருந்தான். தம்மோடு 2 அப்பாவிகள் வந்தார்கள். அவர்கள் வருகிறார்களா, தாங்கள் கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் என்ன ஆயிற்று, இப்படி எந்த கவலையும் இன்றி முன்னே சென்று கொண்டிருந்த 3 பெண்களும் சத்தமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்க அவர்களை முறைத்து பார்த்த அண்ணன் தம்பி இருவரும் ஒரு நொடி ஒருவரை மாற்றி ஒருவர் பார்த்து கொண்டு பின் முறைத்தபடியே திரும்பிக் கொண்டனர். ஏர்போர்ட்டில் திரளாக பெரும் கூட்டம் இருந்தார்கள். அதில் அரவிந்த் ஏற்பாடு செய்திருந்த ஆள் அவர்களை பார்த்து கையசைக்கவும் அரவிந்த் அவனை நோக்கி சென்றான். நல்ல வேளையாக அரவிந்த் மாஸ்கும் சன்கிளாஸ்கும் போட்டிருந்ததால் பெரிதாக அவனை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. ஆனால் எதிர்பாராத நேரம் அரவிந்தின் கையில் இருந்து ஒரு சூட்கேஸ் நழுவி விழவும் அரவிந்த் அதை குனிந்து எடுத்த போது அவனது மாஸ்க் கழன்று கீழே விழுந்து விட்டது. அந்த நொடி பொழுது அவனது முகத்தை பார்த்த ஒருவர், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் என்று கத்திவிட அவனை ஒரு பெரும் கூட்டம் சூழ்ந்து கொண்டது.
முன்னே சென்று கொண்டிருந்த அவந்திகாவும் அந்த கூட்டத்தையும் அவளுக்கு நடுவில் மாட்டிக்கொண்ட அரவிந்தையும் அர்ஜுனையும் பார்த்தாள்தான். ஆனால் பரிதாபமாக உச்சு கொட்டியவள், ஆனா ரொம்ப பாவாத்த உங்க புள்ள. போற இடம் எல்லாம் இப்படி ஒரே ஃபேன்ஸ் தொல்லையா இருந்தா அவர் எங்கதான் போக முடியும்? இன்னைக்கு அர்ஜுனும் சேர்ந்து மாட்டிக்கிட்டான். எப்படியோ அண்ணனும் தம்பியும் கூட்டத்தை சமாளிச்சுட்டு வரட்டும். நயானா கர்ப்பமா இருக்கா, சோ நம்ம அந்த கூட்டத்து பக்கமே போக கூடாது என்று சொன்னவள் நயானாவையும் மாதவியையும் அழைத்து கொண்டு தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல் வெளியே சென்றாள். இவர்கள் மூவரையும் வாயை பிளந்து கொண்டு பார்த்த அர்ஜுன், விட்டா நம்ம யாருன்னு கேட்பாங்க போல என்று தன் அண்ணனிடம் சொல்ல அதை கேட்கும் நிலையில் அரவிந்த் இல்லை. அவன் மீண்டும் மாஸ்கை போட்டு கொண்டாலும், நீங்க தான் அரவிந்த் ராஜா, சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு போட்டோ, உங்க கூட ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கணும், நான் உங்க தீவிர ஃபேன் என்று அவர்களை சுற்றி பெரும் கூட்டம் சூழ்ந்தது. சட்டென சுதாரித்த அர்ஜுன் தனது மாஸ்கையும் கண்ணாடியையும் கழற்றி விட்டு, என்ன பார்த்தா அந்த அரவிந்த் ராஜ் மாதிரியா தெரியுது? அப்கோர்ஸ் உண்மைதான், நான் கொஞ்சம் அவனை மாதிரி தான் இருக்கேன். ஆனா அதுக்குன்னு நீங்க எப்படி என்ன அந்த அரவிந்த் ராஜ்னு சொல்லலாம்? நான் அவனை விட எவ்வளவு அழகா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் கண்ணு தெரியுதா இல்லையா என்று தற்புகழ்ச்சி பேச ஆரம்பித்தான். சுற்றி இருந்த கூட்டம் அர்ஜுனை கூர்ந்து பார்த்துவிட்டு அவனும் அரவிந்தின் சாயலில் இருப்பதால் தான் தாங்கள் தவறாக எண்ணிவிட்டோம் போல என்று நினைத்து கொண்டு ஒவ்வொருவராக அங்கிருந்து விலகிச் சென்றனர். நல்ல வேளையாக அர்ஜுன் செய்த டிராமாவில் அனைவரும் அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அரவிந்தை சரியாக கவனிக்காமல் அங்கிருந்து சென்றனர். சிறிது தூரம் அந்த கூட்டத்தை விட்டு சென்றதும், அப்பப்பா, ஒரு நிமிஷம் நான் மட்டும் இல்லனா இந்த கூட்டம் உன்ன நசுக்கியே கொண்டிருப்பாங்க. பாத்தியா சினிமாவில இருக்கிறது எவ்வளவு பெரிய தொல்லைன்னு. உனக்கு போயும் போயும் இந்த வேலை தானா கிடைச்சது? சிம்பிளி வேஸ்ட் என்றான். என்னதான் அவன் வார்த்தைகள் அரவிந்தை வெறுப்பது போல் இருந்தாலும் சற்று நேரத்திற்கு முன் எவ்வளவு சம யோசனையோடு தன் தம்பி தன்னை அந்த கூட்டத்தில் இருந்து காப்பாற்றினான் என்று நினைக்கும் போது அரவிந்திற்கு உள்ளுக்குள் ஆனந்தமாக இருந்தது. ஆதரவாக அர்ஜுனின் தோளில் கை போட்டவன், பரவாயில்ல, உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு என்று சொல்லிவிட்டு காரை நோக்கி நடந்தான். ஏதோ தன் அண்ணன் தன்னை பாராட்ட போகிறான் என்று இருமாப்புடன் நின்றிருந்த அர்ஜுன் அரவிந்த் சொன்ன வார்த்தையை கேட்டதும் ஒரு நொடி குழம்பியவன், இவன் இப்போ என்ன சொன்னா என்று யோசித்த பிறகுதான் அரவிந்த் சொன்ன வார்த்தையின் உள்ளர்த்தம் புரிந்தது. திமிர் பிடிச்சவன், இவனெல்லாம் காப்பாத்திருக்கவே கூடாது, அந்த கூட்டத்திலே கிடக்கட்டும்னு விட்டுட்டு வந்திருக்கணும் என்று சத்தமாகவே அரவிந்தை திட்டிக் கொண்டு அர்ஜுன் தான் ஏற்பாடு செய்திருந்த காரை நோக்கி சென்றான். அங்கு சென்று பார்த்தால் பெண்கள் மூவரும் ஏற்கனவே ஒரே காரில் அமர்ந்திருந்தார்கள். நயானாவை பார்த்த அர்ஜுன், நம்ம காருக்கு வா என்று வாயை திறக்கும் முன்பே, அர்ஜுன், நான் அத்தை கூடவும் அவந்திகா அக்கா கூடவும் இந்த கார்லயே வரேன் என்று ஒரு குழந்தை போல சொன்னாள் நயானா. அர்ஜுனால் மறுத்து பேச முடியவில்லை. சரி என்று தலையசைத்து அவன் தன் காரை நோக்கி செல்ல போக, அர்ஜுன், நீ எங்கப்பா போற? நீயும் எங்க கூட வா என்றாள் மாதவி. ஆமா அர்ஜுன், நீங்களும் எங்க கூடவே வாங்க என்று நயானாவும் சொல்ல வேறு வழியின்றி காருக்குள் ஏறி டிரைவர் சீட்டிற்கு அருகில் அமர்ந்தான் அர்ஜுன். நானும் உங்க கூட தாண்டா வந்தேன் என்பது போல அப்பாவியாக தன்னுடைய காரை வெறிக்க பார்த்த அரவிந்த் டிரைவரை பின்னால் வரும் அர்ஜுனின் காரில் வர சொல்லிவிட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஓட்ட ஆரம்பித்தான். திருச்சியில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் இருபுறமும் பச்சை போர்வை போர்த்தியது போன்ற வயல்வெளிகள் நெற்மணிகளின் வாசனையை பரப்பிக்கொண்டு நின்று கொண்டிருந்தன. காரின் கண்ணாடியை இறக்கிவிட்டு மாசில்லாத அந்த காற்றை தனக்குள் மொத்தமாக இழுத்துக் கொள்பவள் போல் அவந்திகா மூச்சை இழுத்து விட்டு கொண்டிருந்தாள். இதை பார்த்த நயானாவிற்கு சிரிப்புதான் வந்தது. என்ன அவந்திகாக்கா, எங்க ஊர் காத்து எப்படி? இப்பெல்லாம் இங்க பிளாட் வியாபாரம் பண்றவங்க எல்லாரும் இங்க சுத்தமான காத்து கிடைக்கும்னு கூட சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொல்லி சத்தமாக சிரித்தாள். நயானா சொன்னதை கேட்டதும் அவந்திகாவின் மூளையில் பல்பெரிய ஆரம்பித்தது. அரவிந்த், நாம ஏன் இந்த ஊர்லயே ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடாது? சுத்தி வயல்வெளி, நடுவுல அழகான ஒரு பங்களா, செம்மையா இருக்கும்ல என்றாள். அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, நல்ல வேலை நீ உன் பொண்டாட்டிய வேற நாட்டுக்கு கூட்டிட்டு போல என்று அர்ஜுனிடமிருந்து முணுமுணுப்பு சத்தம் கேட்டது.
அர்ஜுன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்டா என் புருஷன் எனக்காக ஐலாண்ட கூட வாங்கி கொடுப்பாரு என்று அவந்திகா அர்ஜுனிடம் சண்டைக்கு போகவும், ஆமா வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் உங்க புருஷன் நடுத்தெருவுல நிக்க வேண்டிதான் என்றான் அர்ஜுன். விளையாட்டாக ஆரம்பித்தது வினையாக போய்விட்டதோ என்று பதறி அவந்திகா அப்படியே தன் பேச்சை நிறுத்தவும், நிலைமையை புரிந்து கொண்ட மாதவி கொஞ்சம் அனைவரையும் இயல்பு நிலைக்கு திருப்பும் விதமாக, நயானா, இப்ப தெரியுது நீ எப்படி இவ்ளோ அழகா இருக்கேன்னு. இவ்ளோ அழகான ஊர்ல பிறந்து இந்த சுத்தமான காத்த சுவாசிச்சாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அழகு வந்துரும் என்றாள். அதன் பிறகு 3 பெண்களும் அழகை பற்றியும் அழகு சாதன பொருட்கள் பற்றியும் பேச ஆரம்பிக்கவும் அர்ஜுனிற்கு காதில் பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்ளலாம் போல் இருந்தது. அரவிந்த் ஏற்கனவே வீட்டில் மாதவியும் அவந்திகாவும் பேசுவதை கேட்டு பழகி இருந்தான் என்பதால் அவர்களது பேச்சில் பெரிதாக பாதிப்படையாதவனாக கூலாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். நயானாவின் அப்பா அம்மா வீட்டிற்கு சென்று தொல்லை கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து அரவிந்த், மாதவி, அவந்திகா மூவரும் தனியாக ஹோட்டலில் ரூம் புக் செய்திருந்தார்கள். இப்போது கார் அங்குதான் வந்து நின்றது. அந்த இடம் பார்ப்பதற்கு ஹோட்டல் போல் இல்லாமல் பார்ப்பதற்கு வீடு போல்தான் இருந்தது. அத்தை, அரவிந்த் அத்தா, அவந்திகா அக்கா, நீங்க எல்லாரும் இவ்ளோ தூரம் வர்றது ரொம்பவே ரேர் தான். எதுக்காக ஹோட்டல்ல தங்கணும்? நம்ம வீட்லயே தங்கிக்கலாம் என்றாள் நயானா. இல்ல நயானா, அது நல்லா இருக்காது. நீயும் அர்ஜுனும் இப்போ வீட்டுக்கு போங்க. நாளைக்கு நாங்க 3 பேரும் அங்க வரோம் என்று சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள் மாதவி. அர்ஜுனும் நயானாவும் அங்கிருந்து சென்றதும் ஹோட்டலுக்குள் சென்ற அவந்திகா செய்த முதல் வேலை அங்கிருந்த மெத்தையில் தொப்பென்று விழுந்து கையை காலை நீட்டி ஹாயாக மெத்தையில் படுத்து உருள்வதுதான். அவள் செய்கை அனைத்தும் அரவிந்திற்கு ஒரு குழந்தையின் செய்கை போல் இருந்தது. அவள் செய்யும் ஒவ்வொன்றையும் அரவிந்த் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். மெல்ல மெல்ல சூரியன் மறைந்து இரவு தோன்ற துவங்கியது. இவ்வளவு தூரம் டிராவல் செய்து வந்த களைப்பில் எங்கும் செல்லாமல் அந்த ஹோட்டலிலேயே சாப்பாடு ஆர்டர் செய்து சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்க ஆரம்பித்தனர். மீண்டும் மெத்தையில் கூலாக படுத்திருந்த அவந்திகா அரவிந்தை அழைத்து தன் அருகே படுக்கச் சொல்லி அவன் நெற்றியை லேசாக பிடித்துவிட ஆரம்பித்தாள். அரவிந்தும் சிறிது நேரத்திலேயே நன்றாக தூங்க ஆரம்பித்தான். அவந்திகாவிற்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. இந்த ட்ரிப் வந்தது ரொம்பவே நல்ல ஐடியா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். இங்கே நயானா தன் அறையில் தன் படுக்கையில் படுத்து தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த அறை உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. அவள் ராஜேந்திரன் குடும்பத்தில் 3 நாட்கள் தான் இருந்தாள். ஆனால் ஏதோ 3 வருடங்கள் அங்கிருந்தது போல அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது. இப்போது அவள் வீட்டில் இருந்ததால் இறுதியாக அவளால் நிம்மதி பெருமூச்சு விட முடிந்தது. தூக்கம் வராமல் மெத்தையில் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தவள் எழுந்து வெளியே வந்தாள். அங்கு ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அவளது அம்மா. கொஞ்சம் திகைத்து போன நயானா, அம்மா என்று ஆச்சரியமான குரலில் அழைக்கவும் மெதுவாக அவளை திரும்பி பார்த்த அவளது அம்மா, என்னாச்சு நயானா, நீ ஏன் இன்னும் தூங்கல என்றால் சாதாரண குரலில். இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரல என்று நயானா சொன்னதும், அப்ப சரி வா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் என்று நயானாவையும் தன் அருகே அமர்த்திய நயானாவின் தாய், நயானா, உன்னோட புகுந்த வீடு எப்படி இருக்கு? எல்லாரும் உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்களா? நீ சந்தோஷமா இருக்கதானே என்று கேட்கவும் ஒரு நொடி மௌனமாக இருந்த நயானா பின்பு மெதுவாக தலையசைத்து, எனக்கு என்னமா, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க என்றாள். பாகம் 422. நயானா தான் ராஜேந்திரன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமாக சந்தோஷமாக இருப்பதாக சொன்னதும் தான் நயானாவின் அம்மாவின் முகத்தில் ஒரு பெரும் திருப்தி புன்னகை தோன்றியது. தன் மகளின் தலையை பாசமாக வருடியவர், இப்போ எங்க நயானா ரொம்ப பெரிய பொண்ணாகிட்டா. அவளுக்கு கல்யாணம் ஆகிருச்சு. சீக்கிரமே அவ அம்மாவாவும் ஆக போறா. ஆக இனிமேலும் குழந்தை மாதிரி நடந்துக்காம நீ தான் உன்னை பொறுப்பா பாத்துக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா என்றார். நயானாவும் மௌனமாக தலையசைத்து விட்டு, அம்மா,
இவ்ளோ நேரம் தூங்காம நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்கவும் சட்டென அவரது கண்களில் நீர் கோர்த்தது. எனக்கு தூக்கம் வரலடா என்றார் மென்மையான குரலில். தன் தாயின் குரலில் இருந்த சோகத்தையும் அவரது குரலில் இருந்த வருத்தத்தையும் கவனித்த நயானா கொஞ்சம் பதற்றமான குரலில், ஏமா என்னாச்சு என்று கேட்கவும் கஷ்டப்பட்டு தன் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நயானாவின் அம்மா, எங்க குட்டி பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல, அதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றார். தன் தாயின் முகத்தில் இருந்த விசித்திரமான உணர்வுகளை நயானா கவனிக்கவில்லை. பெரிதாக சிரித்தவள், அம்மா இதுல என்ன இருக்கு, நான் காலேஜ் படிக்கையில ஹாஸ்டல்ல தானே இருந்தேன், அதே மாதிரிதான் இதுவும். எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோன்றப்ப எல்லாம் நான் வந்து உங்களை பார்த்துட்டு போவேன், அதே மாதிரி உங்களுக்கு தோன்றப்ப எல்லாம் நீங்க வந்து என்ன பார்த்துட்டு போலாம். அதுக்கு மேலையும் நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணினீங்கன்னா நீங்க ஏன் சென்னையிலேயே வந்து தங்கிடக்கூடாது என்றாள். இதை கேட்டதும் நயானாவின் அம்மாவிற்கும் ஒரு யோசனை தோன்றியது. பேசாம நாங்களும் சென்னைக்கே வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிடலாம், எப்படியும் இப்ப நம்ம வீடு என்று ஏதோ சொல்ல வந்தவள் தான் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லி முடிக்காமல் அப்படியே பாதியில் நிறுத்தினார். இதை கேட்ட நயானா ஆர்வமான குரலில், ஏமா இப்ப நம்ம வீட்டுக்கு என்ன என்று கேட்கவும் மீண்டும் நயானாவின் தலையை பாசமாக வருடிய அவளது அம்மா, எப்படியும் இப்ப நம்ம வீட்ல எங்க ஆசை பொண்ணு இல்ல, நீ சென்னையில தான் இருக்க, எங்க பொண்ணு இல்லாத வீடு எங்களுக்கு வெறும் கட்டடம்தான், அது எப்படி வீடா இருக்க முடியும் என்றார். மனதை கவரும் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஒரு குழந்தையைப் போல நயானா கலகலவென சத்தமாக சிரித்தாள். தாயும் மகளும் பரஸ்பரம் பேசிக் கொண்டிருக்க நயானாவின் அப்பா தனது படுக்கை அறை வாசலில் நின்று அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். அவரது முகம் கண்ணீரால் நனைந்தது. அவர் தனது விலை மதிப்பற்ற மகளை பல ஆண்டுகளாக அன்பும் பாசமும் கொட்டி வளர்த்திருக்கிறார். இப்போது அவர் செய்த காரியம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லைதான். அவர் மனதிற்கு அது பெரும் வேதனையாக இருந்ததுதான். ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டியிருந்தது. தன் மகளின் சந்தோஷத்திற்கு முன்னால் அவருக்கு தான் செய்த காரியம் பெரிதாக தெரியவில்லை. அர்ஜுன் தன் மகளை நன்றாக நடத்துவதை பார்க்கும் போதெல்லாம் அவரது மனம் குளிர்ந்து போனது. நயானாவும் அவளது அம்மாவும் இரவு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அதற்கு பிறகு தூங்கச் சென்றார்கள். மறுநாள் காலை சூரிய ஒளி தோன்றியதுமே நயானா கண் விழித்தாள். அப்பாவும் அம்மாவும் இரவு தாமதமாகத்தான் தூங்கச் சென்றதால் அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். எப்போதும் அவளது அம்மாவே தானே சமைத்து கொண்டிருக்கிறார், அவள் இங்கு இருக்கும் போதாவது அவர்களுக்காக தான் சமைக்கலாம் என்று நினைத்தவள் தன் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த அர்ஜுனை பார்த்தாள். அர்ஜுன் இன்னும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததால் அவன் எழும்பி விடாமல் மெதுவாக பூனை போல பதுங்கி பதுங்கி வாசலை அடைந்து வெளியே சென்றாள். தெருவில் நடக்கும்போது அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. குழந்தை பருவம் முதல் இந்த ஊரில் வளர்ந்தவள் அவள். கண்களை மூடிக்கொண்டு சந்தைக்கு செல்லும் வழி அவளுக்கு தெரியும். சந்தைக்கு சென்றவள் காய்கறி மீன் என்று சமையலுக்கு தேவையானவற்றை வாங்கி கொண்டிருக்க, அட இது நம்ம நயானாவா என்ன என்று ஆச்சரியமாகவும் சத்தமாகவும் ஒரு குரல் கேட்டது. நிமிர்ந்து பார்த்த நயானாவின் முகத்தில் புன்னகை தோன்றியது. சந்திரா ஆண்டி நல்லா இருக்கீங்களா என்றாள். நல்லா இருக்கேம்மா. நயானா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகிருச்சு. உங்க அப்பா உன் கல்யாணத்துக்கு கூட எங்களை கூப்பிடாம விட்டுட்டாரு. ஆனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷண்டா என்றார் புன்னகையோடு. சந்திரா அவள் தந்தையோடு பள்ளியில் சக ஆசிரியையாக இருப்பவள். அப்புறம் நயானா, உன் வீட்டுக்காரரு சென்னைன்னு கேள்விப்பட்டேன், இனி நீயும் சென்னையிலேயே செட்டில் ஆக போறியா என்று சந்திரா கேட்கவும், ஆமா ஆண்டி என்று புன்னகையோடு பதில் சொன்னாள் நயானா. ரொம்ப நல்லதுடா. அப்புறம் இந்த முறை உங்க அப்பா அம்மாவையும் சென்னைக்கு கூட்டிட்டு போக போற போல என்றார். அவர் என்ன கேட்கிறார் என்று தெரியாமல் நயானா அமைதியாக அவரையே பார்த்து கொண்டிருக்க, உன் கூட வந்து சென்னையிலேயே செட்டில் ஆகுறதுக்கு தான் உங்க அப்பாவும் அம்மாவும் அவசரமா அவங்க வீட்டை வித்தாங்க. ஆனாலும் நயானா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும், நீ ரொம்ப புத்திசாலி. நீ குழந்தையா கிடைச்சதுக்கு உங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ அது உண்மையாகிருச்சு.
உங்க அப்பா அம்மா இனி எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா சென்னையில இருக்கலாம் என்று அதை தொடர்ந்து சந்திரா பேசிக் கொண்டிருந்தது எதுவும் நயானாவின் காதில் விழவில்லை. அவளது பெற்றோர் வீட்டை விற்றுவிட்டார்கள் என்பது மட்டும்தான் அவள் காதில் கேட்டது. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக அவர்கள் குடும்பம் வாழ்ந்த வீடு இது. இந்த வீடு அவளுடைய பெற்றோரின் வியர்வை மற்றும் இரத்தத்தால் கட்டப்பட்டது. இந்த வீட்டிற்காக அவளது பெற்றோர் போட்டிருந்த லோனை இப்போதுதான் முழுமையாக கட்டி முடித்திருந்தார்கள். இப்போது அவர்கள் அதை விற்றுவிட்டார்களா? இதை நினைக்கும் போதே அவளது மனம் பதறியது. அவளுக்கு கொடுக்கப்பட்ட 1 கோடி வரதட்சணை எங்கிருந்து வந்தது என்பதை அவள் இறுதியாக உணர்ந்தாள். வீட்டை விற்றதால் தான் அவர்களுக்கு 1 கோடி பணம் கிடைத்திருக்கிறது. உடனே அவள் கண்கள் சிவந்தன. தன் கையில் இருந்த காய்கறி பையை கூட கீழே போட்டுவிட்டு வேகமாக தன் வீட்டை நோக்கி ஓடினாள். அவள் வீட்டிற்கு சென்ற போது உள்ளே அவளது அப்பாவும் அம்மாவும் பேசிக் கொண்டிருந்தது தெளிவாக கேட்டது. என்னங்க, இந்த நயானா பொண்ணு காலையில எழுந்ததுல இருந்து காணோம், எங்க போனான்னு தெரியல என்று நயானாவின் அம்மா சொல்லவும், அவ என்ன சின்ன குழந்தையா? இல்ல இந்த இடம் அவளுக்கு புதுசா என்ன? சும்மா எங்கேயாச்சும் போயிருப்பா, மார்க்கெட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் என்று பேப்பரை புரட்டி கொண்டே அவளது அப்பா அசால்ட்டாக சொல்ல, சட்டென ஏதோ எழுந்து நின்ற நயானாவின் அம்மா, ஐயோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மட்டும்தான் வீடு வித்த விஷயத்த நயானா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிருக்கோம். யாராச்சும் மார்க்கெட்ல அவளை பார்த்துட்டு வீடு வித்த விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது என்றார் பதற்றமான குரலில். அவளது பதற்றம் நயானாவின் அப்பாவிற்கும் தொற்றிக்கொண்டது. நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன் என்று சொன்னவர் வெளியே வாசற்கதவை திறக்கவும் அங்கே நயானா கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள். தன் அப்பாவை வலி நிறைந்த பார்வை பார்த்த நயானா தன் உதடுகளை அழுந்த கடித்து கொண்டு, அப்பா, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணுனீங்க என்றாள். நயானாவை அப்படி ஒரு நிலையில் பார்த்ததும் பதறிப்போன அவளது அப்பாவும் அம்மாவும் அர்ஜுனின் படுக்கை அறை இருந்த திசையை பார்த்தார்கள். நல்ல வேளையாக அர்ஜுன் இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். ஒரு பெருமூச்சு விட்டவர்கள் நயானாவை வேகமாக தங்களது அறைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே தன் அப்பாவையும் அம்மாவையும் நன்றாக பார்த்த நயானாவின் மனம் வேதனையில் ஆழ்ந்தது. மேனகா ஆன்டிக்கும் அவள் அம்மாவின் வயதுதான் இருக்கும். ஆனால் அவள் பார்ப்பதற்கு தன் 30களில் இருப்பவள் போலவும் அர்ஜுனின் அக்காவை போலவும் இன்னும் இளமையாக இருந்தாள். ஆனால் அவளுடைய அப்பா அம்மா 60 வயதை கடந்தவர்கள் போல் மிகவும் சோர்ந்து போய் பலகீனமாக காணப்பட்டார்கள். இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் உடலை வருத்தி இளமையை தொலைத்து அவர்கள் சேமிப்பாக கொண்டிருந்தது இந்த வீடு மட்டும்தான். ஆனால் இப்போது என்று யோசித்த நயானாவிற்கு கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. தன் அப்பா அம்மாவிடம் அவ்வளவு பணம் இல்லை என்பது அவளுக்கு முன்பே தெரிந்திருக்க வேண்டும். எப்படி அவர்களால் 11 கோடி வரதட்சணை கொடுக்க முடியும் என்பதை அவள் யோசித்து பார்த்திருக்க வேண்டும். தவறு அவள் மேல்தான். இருந்த ஒரே சொத்தான இந்த வீடையும் விற்றுவிட்டதால் இனி அவர்கள் எங்கு இருப்பார்கள்? சட்டென எழுந்து நின்ற நயானா, அப்பா அம்மா, வீட்டை யாருக்கு வித்தீங்க? நாம இப்பவே போய் பணத்தை திருப்பி கொடுத்து நம்ம வீட்டை வாங்கிக்கலாம் என்றாள். என்னதான் நயானா தன் கண்ணீரை துடைக்க முயன்றாலும் அவள் கண்களிலிருந்து பொல பொலவென கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. தன் மகளை பாசமாக பார்த்த அவளது தந்தை, நயானா, நம்ம வீட்டை வித்தாச்சுமா, காசை கொடுத்தாச்சு, இனி எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் என்றார். ஏன்பா, ஏன் பண்ண முடியாது? நான் இப்பவே சென்னை போறேன். மேனகா ஆன்டி கிட்ட இருந்து என்னோட வரதட்சணை செக்க வாங்கிட்டு வரேன். நம்ம வித்த காசை விட அதிகமாவே கொடுத்து வீட்டை திருப்ப வாங்கிடலாம் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு நயானாவின் அப்பா அம்மாவின் முகத்தில் கொஞ்சம் அதிர்ச்சி தோன்றியது. நயானா, என்னம்மா சொல்ற? இன்னும் உன்னோட வரதட்சணை செக் அர்ஜுனோட சித்தி கிட்டதான் இருக்கா என்றனர் அதிர்ச்சியாக. ஆமாப்பா, அத அவங்களே வச்சிருந்து எங்களுக்கு எப்பவாச்சும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில பணம் தேவைப்படையில குடுக்கறேன்னு சொன்னாங்க என்று நயானா சொல்லவும், இது ரொம்ப ஓவர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் இருவரையும் நிமிர்ந்து பார்த்த நயானா, அப்பா அம்மா, ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சீங்க? எதுக்காக வீட்டை வித்தீங்க என்றாள். ஒரு பெருமூச்சு விட்ட நயானாவின் தந்தை, நயானா, நீ ஒன்னும் சாதாரண குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகல.
நீ பணக்கார குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க. நீ சின்ன பொண்ணு, உனக்கு இது மாதிரி விஷயம் எல்லாம் தெரியாது. கல்யாணத்தப்ப எல்லாரும் உன்னை பத்தி என்ன பேசுனாங்கன்னு எனக்கும் உங்க அம்மாவுக்கும் தான் தெரியும் என்றார். தன் கண்ணீரை துடைத்து கொண்டு தன் அப்பாவை நிமிர்ந்து பார்த்த நயானா, அப்பா, இதுல என்ன பத்தி மத்தவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? யாரு என்ன பேசினா என்ன? வாழ போறது நான் தான். மத்தவங்க என்ன பேசினாலும் அதை என்னால கேட்டுக்க முடியும். வாழ்க்கைய விட மத்தவங்க என்ன பேசுவாங்கங்கிறது முக்கியமா என்ன? இப்ப வீட்டை வித்துட்டு நீங்க 2 பேரும் எங்க இருக்க போறீங்க என்று நயானா கோபமான குரலில் பேசிக் கொண்டிருக்க அவளது தோள்களை ஆதரவாக பிடித்த நயானாவின் அம்மா, நயானா, எங்க கிட்ட இன்னும் சில 1000 பணம் இருக்கு. நானும் உங்க அப்பாவும் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கிப்போம். இன்னும் நாங்க 2 பேரும் ரிட்டையர் ஆகல. சோ எங்களால பாத்துக்க முடியுமா என்றாள். இதை கேட்ட நயானாவின் தந்தையும், உங்க அம்மா சொல்றது சரிதான். இதுக்கு முன்ன நம்ம வீடு கட்டாதப்போ நம்ம வாடகை வீட்டுலதான் இருந்தோம். இப்பவும் அப்படி இருந்துப்போம். அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லம்மா என்றார். நயானா யோசித்து பார்த்தாள். சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதுதான் அவளது அப்பா அம்மாவின் கனவாக இருந்தது. 20 ஆண்டுகளாக இந்த வீட்டிற்காக அவர்கள் லோன் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழியாக அனைத்தும் கட்டி முடித்து இந்த வீடு முழுமையாக அவர்களுக்கே சொந்தம் என்றான போது இப்போது அவர்கள் அதை விற்றுவிட்டார்கள். என்ன சொன்னாலும் நயானாவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வாய்ப்பே இல்லப்பா, நான் இப்பவே சென்னைக்கு போறேன் என்று நயானா எழுந்து நிற்கவும், நயானா, இதோட இந்த பேச்ச நிறுத்து. வீட்டை வித்தது வித்ததுதான், வரதட்சணை கொடுத்ததுதான். இனிமே நீ இத பத்தி பேசக்கூடாது. இப்போதைக்கு என்னாலையும் உங்க அம்மாவாலையும் எங்களை பாத்துக்க முடியும். எங்களுக்கு பணம் தேவைப்பட்டா எந்த தயக்கமும் இல்லாம உன்கிட்ட வந்து நிப்போம். நாளைக்கு எங்களுக்கு வயசாகி நீ தான் எங்களை பாத்துக்கணும்னு ஒரு நிலைமை வரையில நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா உன்னோட மாமனாரும் மாமியாரும் எங்களை எதுவும் சொல்லாம இருக்கணும்னா அதுக்கு இந்த வரதட்சணை முக்கியம் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட நயானாவால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் இன்னும் தேம்பி தேம்பி அழுது கொண்டு நின்றாள். பாசமாக தன் மகளின் தோளை தட்டி கொடுத்த நயானாவின் அம்மா, போதும், இத பத்தி நம்ம இதுக்கு மேல பேச வேணாம். தேவையில்லாம அர்ஜுனுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் என்றார். இன்னும் தன் அழுகையை நிறுத்தாத நயானா, ஆனா அம்மா என்று ஏதோ சொல்ல வரவும், எந்த ஆனாவும் இல்ல, நீ மட்டும் நாங்க உனக்கு கொடுத்த வரதட்சணைய திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சேனா இன்னையோட எங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணே இல்லைன்னு முடிவுக்கு வந்துருவோம் என்றார். நயானாவின் அப்பா கோபமான குரலில். தன் அப்பாவையும் அம்மாவையும் நிமிர்ந்து பார்த்த நயானாவால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. தன் அப்பாவும் அம்மாவும் கண்ணியமான வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பது அவளுக்கு தெரியும். அவர்கள் தங்கள் மகளுக்கு ஒரு நல்ல வரதட்சணையை கூட கொடுக்க முடியாது என்று மற்றவர்கள் தங்களை கேலி செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. அவந்திகாவால் அதை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு பெருமூச்சு விட்டு தன் உதட்டை அழுந்த கடித்தவள், அப்பா, அம்மா, நீங்களும் என் கூட சென்னைக்கு வந்துருங்க என்றாள். ஒரு முறை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட நயானாவின் அப்பாவும் அம்மாவும் பின்னர் ஒரே நேரத்தில், இல்லம்மா, எங்க வாழ்க்கை முழுக்க நாங்க இந்த ஊர்லயே வாழ்ந்து பழகிட்டோம். சோ நாங்க இப்போ இந்த ஊரை விட்டு வர முடியாது என்றனர். நயானா அடுத்த வார்த்தை பேச வருவதற்குள் வெளியே அர்ஜுன் எழுந்து வரும் சத்தம் கேட்டதும் மூவரும் ஒரே நேரத்தில் அமைதியாகினர். அன்று மதியம் மாதவி, அரவிந்த், அவந்திகா என்று அனைவரும் நயானாவின் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களை வரவேற்க நயானாவின் மாமா குடும்பமும் வந்திருந்தார்கள். பாகம் 423. மதியம் அரவிந்த், அவந்திகா, மாதவி என்று அனைவரும் நயானாவின் வீட்டிற்கு வந்திருக்க அவர்களை வரவேற்பதற்காக நயானாவின் மாமா குடும்பம், சித்தப்பா குடும்பம் என்று அனைவரும் வந்திருந்தார்கள். மாதவி அனைவரோடும் நன்றாக பழகுபவள் என்பதால் சிறிது நேரத்திற்குள்ளாகவே அனைவரிடமும் நன்றாக பேச ஆரம்பித்தாள். அனைவரும் பேசி சிரித்து கொண்டு அன்று மதியம் நன்றாகவே மனதிற்கு நிறைவாக கழிந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு அனைவரும் டீ குடித்துக் கொண்டு கதை பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது 18 வயதான நயானாவின் சித்தப்பா பையன் அர்ஜுனை பார்த்து, மாமா, எங்க அக்காவை எப்படி கரெக்ட் பண்ணுனீங்க என்றான். அர்ஜுன் கொஞ்சம் அதிர்ச்சியோடு அவனை திரும்பி பார்க்க இங்கே நயானாவின் முகம் சிவந்தது.
சின்ன வயசுல எங்க ஊர்லயே எங்க அக்கா மட்டும்தான் அவ்ளோ பேரழகி தெரியுமா மாமா. அதனால எங்க அக்காவை ஒரு கூட்டமே லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. எங்க அக்காவுக்கு தூது போக சொல்லி எனக்கே நிறைய டிமாண்ட் இருக்கும் தெரியுமா. ஆனா எங்க அக்கா அதுல ஒருத்தரையும் திரும்பி கூட பாக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எங்க அக்காவை லவ் பண்ணுனீங்க என்றான். அர்ஜுன் புருவம் உயர்த்தி நயானாவை பார்த்தான். உண்மையில் அவள் ஒரு பேரழகிதான். அதைவிட அவள் மென்மையான குணம் கொண்டவள் என்கின்ற அடிப்படையில் அவளை பற்றி தெரிந்த எந்த ஒரு ஆணுக்கும் அவள் மீது ஈர்ப்பு வருவது இயல்புதான். அன்று கிளிட்டர் பாரில் கூட அர்ஜுனின் நண்பன் ஒரே முறை பார்த்த போதே அவள் அழகில் கிறங்கி போனது அவனுக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அர்ஜுன் தன்னை பார்ப்பதை உணர்ந்த நயானாவின் முகம் இன்னும் வெட்கத்தில் சிவந்தது. போலியாக தன் முகத்தில் கோபத்தை காட்டியவள் தன் தம்பியை பார்த்து, டே வாய மூடுடா என்று அதட்டினாள். அர்ஜுனையும் நயானாவையும் மாறி மாறி பார்த்த அவளது தம்பி, அக்கா ஏன் என்ன பேச விட மாட்டேங்கிற? ஒருவேளை மாமாவை பார்த்து மயங்கி நீதான் மாமா பின்னாடி போனையா என்ன? சரி சொல்லு, யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணினது என்றான். அவன் ஒவ்வொன்றாக சொல்லும் போது நயானாவின் வெட்கத்தில் அளவு கூடிக்கொண்டே இருந்தது. அவள் யோசித்து பார்த்தாள். அவள் தம்பி சொல்வது உண்மைதான். முதலில் அவளுக்கு தானே அர்ஜுனை பிடித்தது. அது முதலில் பார்த்த அன்றே அவளுக்கு அர்ஜுனை பிடித்து விட்டது. அவள் தன் உதட்டை அழுந்த கடித்து ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போது, இல்ல நான் தான் உங்க அக்காவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவ பின்னால போனேன் என்றான் அர்ஜுன். இப்போது நயானாவின் தம்பியின் கண்களில் இன்னும் ஆர்வம் தொற்றிக் கொண்டது. ஒரு முறை நயானாவை நிமிர்ந்து பார்த்த அர்ஜுன், நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க அக்காவை பார்த்தப்பவே அவ ரொம்பவே டிஃப்ரெண்டான பொண்ணுன்னு தெரிஞ்சுது. அதான் நான் உங்க அக்கா பின்னாடி போனேன் என்றான். அட என்ன மாமா நீங்க, நல்லா தெளிவா சொல்லுங்க. எங்க அக்கா பின்னாடி போனீங்கன்னா எப்படி போனீங்க? அவ காலேஜ் போக அவ கூட நீங்களும் பஸ்ல போனீங்களா? அவளை கொண்டு போய் டிராப் பண்ணுனீங்களா? எப்படி நீங்க எங்க அக்கா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுனீங்க? அப்போ எங்க அக்கா என்ன சொன்னா? 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போயிருக்கீங்களா? எந்த படத்துக்கு போனீங்க என்று நயானாவின் தம்பி கேள்வியாக அடிக்க கொண்டே போகவும் அர்ஜுன் தன் உதட்டை அழுந்த கடித்து எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். மாமா, எப்போ நீங்க எங்க அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுனீங்க? அது ரொம்பவே ரொமான்டிக்கா இருந்துச்சா என்று கண்ணடித்து கேட்டான். அவன் என்ன பதில் சொல்வான்? இது நாள் வரை நயானாவின் தம்பி கேட்கும் எதுவும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை. அதனால் பதில் எதுவும் சொல்லாதவன் லேசாக தன் தொண்டையை மட்டும் செருமவும் அவளையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த நயானாவின் தம்பி, அட வெக்கப்படாம சொல்லுங்க மாமா என்றான். இப்போது அர்ஜுனிற்கு எஸ்கேப் ஆவதற்கு வழியே இல்லை. ஓகே என்று இழுத்தவன் நயானாவை திரும்பி பார்க்க அவன் என்ன சொல்ல போகிறானோ என்று நயானாவின் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. மிக சீரியஸான முகபாவனையோடு நயானாவின் தம்பியை பார்த்தவன், ஆக்சுவலா அது ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட் மட்டும் வெளியே தெரிஞ்சு திரும்ப உங்க அக்காவை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய கூட்டம் எங்க வீட்டு முன்னாடி கியூ கட்டி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் என்றான். அர்ஜுனையும் நயானாவையும் மாறி மாறி பார்த்த நயானாவின் தம்பி வாயடைத்து போனான். அதே நேரம் தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை சாப்பிட்டு கொண்டே இவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அர்ஜுன் சொன்ன பதிலை கேட்டதும் சட்டென புரையேறிவிட்டது. அவள் வேகமாக இருமிக் கொண்டிருக்கவும் அரவிந்த் அவளது தலையில் தட்டி முதுகை வருடி அவளை நிதானப்படுத்தி கொண்டிருந்தான். அவனை திரும்பி பார்த்த அவந்திகா ஒரு மென்மையான சிரிப்போடு, அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவனும் அவங்க அண்ணன் மாதிரி ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது என்றாள். கண்கள் விரிய அவளை பார்த்த அரவிந்த், நீ என்ன சொன்ன என்று கேட்கவும் இப்போதுதான் தான் என்ன சொன்னோம் என்பதே அவந்திகாவின் மூளைக்கு உரைத்தது. ஐயோ அவந்திகா, ஓவர் குஷியாகி நீ பாட்டுக்கு கண்டதையும் சொல்லி விட்டுருவ. அப்புறம் இந்த அரவிந்த் அதை பிடிச்சிட்டே பேச ஆரம்பிச்சிருவானே என்று நினைத்தவள், ஐயோ அரவிந்த், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல என்று தன் வாயில் வைத்திருந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை மென்று கொண்டே உளறினாள் அவந்திகா. அவள் என்ன சொல்கிறாள் என்பது புரியாமல் அரவிந்த் அவளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருக்க இங்கே நயானாவின் தம்பி அர்ஜுனையும் நயானாவையும் கலாய்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் அவனது போன் அடித்தது. மறுபுறமிருந்து, டேய்
என்னடா ஆச்சு? நான் எத்தனை டைம் உனக்கு மெசேஜ் பண்றது? சரி சரி, இப்பவே லாகின் பண்ணு, ஒரு மேட்ச் போடலாம் என்றது. அதைத் தொடர்ந்து ஓகேடா, நான் இப்பவே வரேன் என்று சொல்லி போனை கட் செய்த நயானாவின் தம்பி அவன் போனில் மூழ்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் அவந்திகாவிற்கும் மிகவும் பிரபலமான அவள் நரம்புகளை துள்ள வைக்கும் லார்ட் கேமின் அறிமுக ஒலி கேட்க ஆரம்பித்தது. தன் போனில் கேம் விளையாட தொடங்கிய நயானாவின் தம்பி அர்ஜுனை பார்த்து, மாமா, நீங்க லார்ட் கேம் விளையாடுவீங்களா என்று கேட்கவும், இல்ல என்று அர்ஜுனிடமிருந்து பதில் வந்தது. அட போங்க மாமா, இத்தனை நாள் எப்படித்தான் நீங்க இந்த கேம் கூட விளையாட தெரியாம இருக்கீங்களோ? இப்போ லாகின் பண்ணுங்க மாமா, நம்ம விளையாடுவோம் என்றான். அர்ஜுன் வேண்டாம் என்றுதான் சொல்ல நினைத்தான். ஆனால் இவன் நயானாவின் தம்பி. இன்றுதான் அர்ஜுனும் அவனும் முதலில் பேசிக் கொள்கிறார்கள். இப்போது கேம் விளையாட மாட்டேன் என்று சொல்வது அவனை கஷ்டப்படுத்தி விடுமோ என்று நினைத்த அர்ஜுன், சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அந்த கேமை டவுன்லோட் பண்றேன் என்று சொல்லி தன் போனை எடுத்தான். 5 நிமிடத்திற்கு பிறகு அவன் வெற்றிகரமாக கேமில் லாகின் செய்துவிட்டு தன் மச்சானிடம், இந்த கேமை எப்படி விளையாடுறது என்று கேட்கவும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அப்புறம் நீங்களே பிக்கப் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா மாமா, இது மாதிரி ஒன்னா சேர்ந்து கேம் விளையாடுறதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் என்று சொன்னவன் அர்ஜுனிற்கு கேமில் ஜாயின் செய்யும் ரெக்வெஸ்டை அனுப்பிவிட்டு அர்ஜுன் கேமில் ஜாயின் செய்தவுடன், ஹாய் கைஸ், என்னோட மாமா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம் விளையாட போறாரு. சோ அவர்கிட்ட பொலைட்டா நடந்துக்க போறதுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றி என்று ஒரு காமன் மெசேஜை தட்டிவிட்டான். அதைத் தொடர்ந்து கேம் ஆரம்பமானது. இருவரும் கேமில் மூழ்கி போனார்கள். அரவிந்தும் அவந்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு மென்மையான புன்னகையை பரிமாறிக்கொண்டனர். அர்ஜுனின் முகத்தில் தெரிந்த எக்ஸ்பிரஷனை எல்லாம் பார்த்த அவந்திகாவிற்கு அவன் எப்படித்தான் விளையாடுகிறான் என்று பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் எழவும் அவள் எழுந்து அர்ஜுனின் அருகில் வந்து அவனது போன் ஸ்கிரீனை பார்த்தாள். இப்போதுதான் அவன் முதல் முறை விளையாடுகிறான் என்பதால் அவனது ஆட்டம் மட்டமாகத்தான் இருந்தது. ஆனால் அவனுக்கு எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ளும் விழிப்புணர்வு இருந்தது. எப்படியோ தன் மச்சானின் உதவியாலும் மற்றவர்கள் அவனை தாக்காததாலும் அர்ஜுன் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்றான். அவனுக்கும் இந்த கேம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்தது. மாமா, இப்ப நம்ம ஒரு குரூப் ஃபைட் பண்ண போறோம், இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸை இன்வைட் பண்றேன் என்று நயானாவின் தம்பி சொல்லவும் சரி என்று தலையசைத்தான் அர்ஜுன். அதைத் தொடர்ந்து அவர்களது கேமில் பல புதிய பிளேயர்கள் வந்து இணைந்தார்கள். சட்டன இதய காதலன் என்று ஒரு ஐடி உள்ளே நுழைந்ததும், ஐயோ மாமா போச்சு, அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சோம் என்றான் தம்பி. குழப்பமாக அவனை பார்த்த அர்ஜுன், ஏன் என்னாச்சு என்று கேட்கவும், மாமா இப்பதான் எனக்கு புரியுது, திடீர்னு ஏன் என்னோட ஃப்ரெண்ட் கேங் ஃபைட்ட அனௌன்ஸ் பண்ணுனான்னு. இதோ இந்த இதய காதலன் ஐடி இருக்குல்ல, இது அவனோட அண்ணன் என்றான். இப்போது ஒன்றும் புரியாத அர்ஜுன் அவனையே குழப்பமாக பார்த்து கொண்டிருக்கவும், என் ஃப்ரெண்டோட இந்த அண்ணனுக்கு எங்க அக்கா மேல சின்ன வயசுல இருந்தே ஒரு கண்ணு. எங்க அக்கா பின்னாடி ரொம்ப நாள் சுத்திட்டு இருந்தான். ஆனா எங்க அக்கா இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா. சோ நேர்ல உங்க கூட மோத முடியாதவன் கேம்ல உங்க கூட மோதலான்னு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் அவன் கொஞ்சம் நல்லாவும் விளையாடுவான் என்றான். இதை கேட்டதும் அர்ஜுனின் முகத்தில் லேசாக பொசசிவ்னஸ் தெரிய ஆரம்பித்தது. முன்பு அவன் அந்த இதய காதலன் என்னும் ஐடியை மிகவும் சாதாரணமாகத்தான் பார்த்தான். ஆனால் இப்போது அந்த இதய காதலன் என்னும் பெயரே ஏதோ இரட்டை அர்த்தம் கொண்டதாக அர்ஜுனிற்கு தோன்றியது. கேமில் ஜாயின் செய்த பிளேயர்கள் அனைவரும் யார் டீமில் விளையாடுவது என்று டீம் பிரித்து கொண்டிருந்தார்கள். டீம் பிரித்து முடித்ததும், மாமா, என் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் சரியான ஃப்ராடு. அவன் டீம்ல இருக்க 3 பேர் ரொம்பவே நல்லா விளையாடுறவங்க. இந்த கேம்ல மட்டும் நம்ம வின் பண்ணலனா அது ரொம்பவே அவமானமா போயிரும். இப்ப என்ன பண்றது? சரி, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாராவது பிளேயர்ஸ் அவைலபிளா இருக்காங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று அவன் மற்ற பிளேயர்களை தேடிக்கொண்டிருக்க, இங்கு இதய காதலனிடம் இருந்து அர்ஜுனிற்கு ஒரு பிரைவேட் மெசேஜ் வந்தது. ஹாய், நான் நயானாவோட சின்ன வயசு காதலன் என்று மெசேஜ் அனுப்பியிருந்தான். புருவத்தை உயர்த்தி அந்த மெசேஜை பார்த்த அர்ஜுன் ஹாய் என்று ரிப்ளை போட்டிருந்தான். மற்றவர்களைப் போல் அர்ஜுன் வேறு பெயரில் அக்கவுண்ட் தொடங்காமல் தன் பெயரிலேயே தான் அக்கவுண்ட் தொடங்கியிருந்தான். அவனுக்கு தன்னுடைய அடையாளத்தை மறைக்க வேண்டும் என்று எந்த தேவையும் இருப்பதாக தோன்றவில்லை. அர்ஜுன்,
நீங்க இப்போ தஞ்சாவூர்ல தான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா என்று மீண்டும் மெசேஜ் அனுப்பி இருந்தான் இதய காதலன். எப்படியும் 2 பேரும் சந்திப்பது என்றாலும் இது நயானாவின் ஊர் என்பதால் அவள் இல்லாமல் அர்ஜுன் எங்கேயும் தனியாக செல்ல போவதில்லை. அப்படி இருக்க நயானாவோடு சென்று அந்த இதய காதலனுக்கு நயானாவை சந்திக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அளவிற்கு அர்ஜுன் ஒன்றும் முட்டாள் இல்லை. இல்ல, நான் பிஸியா இருக்கேன் என்று அர்ஜுன் அவனுக்கு மெசேஜ் அனுப்பி வைத்தான். அதன் பிறகு இதய காதலன் அர்ஜுனிற்கு எந்த மெசேஜும் அனுப்பவில்லை. அர்ஜுனும் தன்னுடைய மச்சான் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருந்தான். அர்ஜுனை பார்த்த அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளுக்கு தான் முதலில் பார்த்த அர்ஜுன் ஞாபகத்திற்கு வந்தான். அவனா இவன் என்னும் அளவிற்கு அர்ஜுனின் ஒவ்வொரு செயலும் மாறி போயிருந்தது. அதற்குள்ளாக நயானாவின் தம்பியும் அவர்களது டீமில் விளையாடுவதற்கு சிலரை கண்டுபிடித்து அழைத்து வந்திருந்தான். விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு முன், மாமா, நம்ம ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவனுங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவனுங்க. அவனுங்கள பத்தி நல்லதா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீங்க அவனுங்க கிட்ட தோத்துட்டீங்கன்னா உங்களை கலாய்க்கிற மாதிரி ஏதாச்சும் பேசுவானுங்க. நீங்க எதையும் காதுல வாங்கிக்காதீங்க என்றான். மேட்ச் துவங்கியது. மாமா, நான் போய் அவனுங்களை அட்டாக் பண்ணிட்டு வரேன். நீங்க இங்கே இருந்து நம்ம கோட்டையை பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு நயானாவின் தம்பி 2 ஸ்டெப் முன்னால் சென்றதுமே புதருக்குள் இருந்து வெளிவந்த ஒரு உருவம் அர்ஜுனை ஒரே பவர்ஃபுல் அட்டாக்கில் கொன்றது. இதய காதலன் அர்ஜுனை கொன்றிருந்தான். கடுப்பான நயானாவின் தம்பி, எங்க மாமாவை அட்டாக் பண்ணாதீங்க, அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாரு, உங்க வித்தையெல்லாம் அவர்கிட்ட காட்டாதீங்க என்று கோபமாக மெசேஜ் போட்டிருந்தான். அதற்கு இதய காதலனின் தம்பியிடமிருந்து பதில் வந்தது. ஓ, உங்க மாமா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாருன்னா அவரை எதுக்குடா டீம் ஃபைட்ல விளையாட விடுற? நீயும் உங்க மாமாவுமே விளையாடிக்க வேண்டிதானே? எங்க அண்ணன் மீட் பண்ணலான்னு கேட்டதுக்கு உங்க மாமா அவ்வளவு திமிரா பதில் சொன்னா இதுதான் நிலைமை என்று காமனாக ஒரு மெசேஜ் வந்திருந்தது. கோபத்தில் தன் காலை உதறிய நயானாவின் தம்பி, மாமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த திமிர் பிடிச்சவனுங்களை நான் பாத்துக்கிறேன், உங்களுக்காக நான் பழி வாங்குறேன் என்று சொல்லி முன்னோக்கி சென்றான். அவன் சென்ற அடுத்த நொடி இதய காதலன் ஒரே சுழற்சியில் அவனையும் வீழ்த்தியிருந்தான். இப்போது அர்ஜுனும் அவன் மச்சானும் அவுட் ஆகி இருக்க எதிரிகளுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. அவர்கள் இவர்களின் கோட்டையை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தார்கள். பாகம் 424. அர்ஜுனும் அவனது மச்சானும் அவுட் ஆகி இருக்க இப்போது எதிரி டீமை சேர்ந்த அனைவரும் இவர்களது கோட்டையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் முன்பே நயானாவின் தம்பி எச்சரித்து இருந்தது போல் கடுமையான வார்த்தைகளால் இவர்களை தாக்கவும் ஆரம்பித்திருந்தனர். டேய், நம்ம என்ன கோமாளிங்களோட விளையாடிட்டு இருக்கோமா? என்ன ஒரு ரவுண்டுக்கு கூட இவனுங்க தாங்க மாட்டேங்கிறானுங்க என்று ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதைத் தொடர்ந்து, நயனாக்கா, உங்க டேஸ்ட் என்ன இவ்வளவு மொக்கையா இருக்கு? உங்க ஆளு ஒரு ரவுண்டுக்கு கூட தாங்க மாட்டேங்கிறாரு. எங்க அண்ணனை பாருங்க, எல்லா விதத்திலையும் எங்க அண்ணன் தான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பான் என்று இதய காதலனின் தம்பி குரூப் மெசேஜ் அனுப்பியிருந்தான். இந்த மெசேஜை பார்த்து கடுப்பான அர்ஜுன் ஒரு நொடி தன் அருகில் அமர்ந்திருந்த அவந்திகாவை பார்த்தான். அவனது கண்கள் பிரகாசமானது. டேய், நீங்க மட்டும் தைரியமான ஆளா இருந்தீங்கன்னா வாங்கடா, பெட் மேட்ச் வச்சுக்கலாம் என்று ஒரு காமன் மெசேஜை போட்டு விட்டான். அதற்கு அடுத்த நொடியே இதய காதலனிடமிருந்து பதில் வந்தது. எந்த மாதிரியான பெட்? இந்த மேட்ச்ல நீ வின் பண்ணுனா நீ கேட்ட மாதிரி நானும் நயானாவும் உன் கூட டின்னர் சாப்பிட ஒத்துக்கிறோம். ஒருவேளை நான் வின் பண்ணிட்டேன்னா நீ உன்னோட கேம் ஐடியா மாத்திக்கணும் என்று பதில் அனுப்பினான் அர்ஜுன். இதை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவின் கண்கள் விரிந்தது. அர்ஜுன் இவ்வளவு பொசசிவாக இருப்பான் என்று அவள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவன் செய்வது குழந்தைத்தனமாக இருந்தாலும் அவன் செய்வது அனைத்தும் அவளுக்கு அரவிந்தைத்தான் ஞாபகப்படுத்தியது. அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரிதான் என்று தன் வாய்க்குள்ளேயே முனகிக் கொண்டாள். அர்ஜுன் அனுப்பிய மெசேஜுக்கு மிகவும் நக்கலாக, அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரிதான் என்று வாய்க்குள்ளேயே முனகிக் கொண்டாள். அர்ஜுன் அனுப்பிய மெசேஜிற்கு மிகவும் நக்கலாக,
அப்ப சரி, நாம எந்த ஹோட்டல்ல மீட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்கோ. ஒரே ரவுண்ட்ல வின் பண்றேன் என்று பதில் போட்டிருந்தான் இதய காதலன். இப்போது அர்ஜுனின் முகத்தில் ஒரு நக்கலான புன்னகை தோன்றியது. அதே நேரத்தில் இவர்கள் பேசுவதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நயானாவின் தம்பி, ஐயோ மாமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த டீம்ல இருக்க எல்லாருமே ரொம்ப டேலண்டான பிளேயர்ஸ். நம்மளால கண்டிப்பா சாதாரண மேட்ச்லயே வின் பண்ண முடியாது. இப்போ நீங்க பெட் மேட்ச் வேற போட்டிருக்கீங்க. அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சோம் என்றான் பரபரப்பான குரலில். இப்போது நன்றாகவே சிரித்த அர்ஜுன், யார் சொன்னது நம்ம வின் பண்ண மாட்டோன்னு? அவனுங்க எவ்வளோ பரிதாபமா தோக்குறாங்கன்னு மட்டும் நீ பாரு என்றான். இதை கேட்டு நயானாவின் தம்பியை விட அவந்திக்காதான் அதிக அதிர்ச்சியானாள். ஒருவேளை இவனுக்கும் இவனோட அண்ணன் மாதிரி ரத்தத்திலேயே கேமிங் அறிவு இருக்குமோ? அதுக்குள்ளயா வின் பண்றதுக்கான பிளான போட்டுட்டான். இவன் மட்டும் இந்த கேம்ல வின் பண்ணிட்டானா கண்டிப்பா இவனை நம்ம ஆர்டி டீம்ல சேர்த்துக்க வேண்டிதான் என்று அவந்திகா தன் மனதில் பல கணக்குகள் போட்டு கொண்டிருக்க, சட்டென அவள் முன்னால் தன் போனை நீட்டிய அர்ஜுன், அவந்திகா, இல்ல அண்ணி பிளீஸ், நீங்க தான் எப்படியாச்சும் இந்த கேம்ல வின் பண்ணி கொடுக்கணும் என்றான். அவந்திகா வாயடைத்து போனாள். அட பாவி, டேய், எத்தனை நாள் உன்னை அண்ணின்னு கூப்பிட சொல்லிருப்பேன். இப்போ உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னதும் அண்ணியா அண்ணி, பாத்துக்கலாம் என்று நினைத்த அவந்திகாவும் முகத்தில் ஒரு குறும்பு புன்னகை தோன்றியது. ஐயோ அர்ஜுன், என்னோட கை 2 நாளா ரொம்ப வலிக்குது. கண்டிப்பா என்னால விளையாட முடியாது. வேணும்னா உன் அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேளு என்று சொல்லி போனை திருப்பி அர்ஜுனிடம் கொடுத்தாள். அவந்திகாவிடம் உதவி கேட்க அர்ஜுனிற்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அவன் அண்ணனிடம் கேட்பது பற்றி அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவந்திகாவிடம் கெஞ்சுவது கூட அவனுக்கு அவமானமாக தெரியவில்லை. ஆனால் அரவிந்திடம் கேட்பதே அவனுக்கு கூச்சமாகவும் அவமானமாகவும் இருந்தது. அர்ஜுன் இப்படியே தயங்கிக் கொண்டிருக்க அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் எழுந்து வந்து தன் கையை அர்ஜுனிடம் நீட்டினான். அப்போதும் அர்ஜுன் போனை அவனிடம் கொடுக்க தயங்கிக் கொண்டிருக்கவும் அரவிந்தே வலுக்கட்டாயமாக அவனிடம் போனை வாங்கிக் கொண்டு தான் முன்பு அமர்ந்திருந்த அதே சோஃபாவிற்கு சென்றவன் மிகவும் கூலாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். அவன் செல்போனை பிடித்திருந்த விதமும் அவன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த விதமும் அவன் மிக மிக இயல்பாக இருப்பதாக காட்டியது. இங்கே அர்ஜுனிற்குத்தான் உள்ளுக்குள்ளே உதறல் எடுத்துக் கொண்டிருந்தது. குழப்பமாக அவந்திகாவை பார்த்தவன், அவனுக்கு உண்மையிலேயே விளையாட தெரியுமா என்றான். அவனுக்கு அவந்திகாவை பற்றி எந்த அச்சமும் இல்லை. அவந்திகாதான் ஃபேமஸான கேமிங் கேஸ்டர் அம்ரிதா ரோஹன் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் கண்டிப்பாக அவள் நன்றாக விளையாடுவாள் என்பதிலும் அவனுக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆனால் தன் அண்ணனுக்கு விளையாட தெரியுமா என்பதே அவனுக்கு தெரியாது. அவன் முகத்தில் இருந்த கலவரத்தை பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்பு வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டவள், உங்க அண்ணனுக்கு விளையாட தெரியுமான்னு எனக்கு தெரியாது என்றாள். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? இது என்னோட மான பிரச்சனை. இந்த கேம்ல மட்டும் நான் தோத்தேன்னா அவ்வளவுதான் என்றான் அர்ஜுன். அரவிந்தையும் அர்ஜுனையும் மாறி மாறி பார்த்த அவந்திகா, அதுக்குதான் அர்ஜுன் சொல்றேன், உங்க அண்ணன் எப்படி விளையாடுறாருன்னு நீயே போய் பாரு. அவர் ஏதாச்சும் சொதப்புனா நான் வந்து கைட் பண்றேன் என்றாள். அர்ஜுனிற்கு தன் அண்ணனின் அருகில் செல்வதற்கு இன்னும் தயக்கமாகத்தான் இருந்தது. அவந்திகா நேற்றிலிருந்து இருவரையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். என்னதான் இருவரும் ஒன்றாக நடந்து வந்தாலும் பக்கத்து பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்தாலும் ஒருவரை பார்த்து ஒருவர் முறைத்து கொண்டுதான் இருக்கின்றனர். அதற்காகத்தான் அவர்களை நெருக்கமாக்குவதற்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று அவந்திகா நினைத்தாள். அவள் நினைத்தது போலவே சிறிது நேரம் சுற்றி முற்றி பார்த்த அர்ஜுன் இருமல் வருவது போல் பாவனை செய்தவன் ஏதோ தண்ணீர் குடிப்பது போல் சென்று அரவிந்திற்கு பின்னால் நின்று அவன் எப்படி விளையாடுகிறான் என்பதை பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்த் மாமா, நீங்க இங்கே இருங்க, நான் முன்ன போய் அவனுங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன் என்று நயானாவின் தம்பி சொல்லி முடிப்பதற்கு முன்னாலேயே அரவிந்த் கோட்டையில் இருந்து கிளம்பி இருந்தான். இதை பார்த்த அர்ஜுன் தன்னையும் அறியாமல், டேய் அங்க போகாதடா, அவனுங்க புதருக்குள்ள ஒளிஞ்சிருக்கானுங்க என்று கத்திவிட்டான். பொறுமையாக தனக்கு பின்னால் திரும்பி பார்த்த அரவிந்த் கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் மிகவும் கூலான குரலில், எனக்கு தெரியும்,
தெரிஞ்சுதான் போறேன் என்று சொல்லிவிட்டு தன் கேமை தொடர ஆரம்பித்தான். தான் இமோஷனல் ஆகி கத்திவிட்டோம் என்பதை உணர்ந்த அர்ஜுன் முகத்தை பழையபடி விரைப்பாக வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நயானாவும் அவந்திகாவும் மிகவும் கஷ்டப்பட்டு தங்களது சிரிப்பை கட்டுப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவந்திகாவால் சுத்தமாக கட்டுப்படுத்த முடியாமல் போகவும் தன் அருகில் இருந்த நயானாவின் கையை பிடித்துக் கொண்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அனைவரும் அவந்திகாவை திரும்பி பார்த்தார்கள். அதற்குள் தன் போனை அவந்திகாவின் முன் நீட்டிய நயானா, செம்ம ஃபன் அவந்திகாக்கா என்றாள். இதை பார்த்தவர்கள் அவந்திகாவும் நயானாவும் தங்கள் போனில் எதையோ பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து தங்களது வேலையை தொடர்ந்தார்கள். ஆனால் அர்ஜுனின் பார்வை கொஞ்சம் கூட திசை திரும்பாமல் அரவிந்தின் மீதுதான் இருந்தது. எதிரிகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அரவிந்த் அந்த புதரை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அரவிந்தின் பின்னால் இருந்த புதரிலிருந்து ஒரு எதிரி எழுந்து வரவும் ஏதோ நிஜ வாழ்க்கையிலேயே தன் அண்ணனை யாரோ அட்டாக் செய்ய வருவது போல், டே அரவிந்த், கேர்ஃபுல்டா என்று சத்தமாக கத்தினான் அர்ஜுன். ஆனால் அதற்கு பின் என்ன நடந்தது என்பதை அவன் கண்களால் பார்த்தான். ஏதோ புழுதி பறந்தது போல்தான் இருந்தது. அரவிந்த் வேக வேகமாக தன் கைகளை நகர்த்தி கொண்டிருந்தான். ஒரே அட்டாக்கில் தனக்கு முன்னால் இருந்த எதிரியையும் பின்னால் இருந்த எதிரியையும் ஃப்ரீஸாக வைத்திருந்தான். அரவிந்த் அதற்கு மேல் ஒரு நொடியும் தாமதிக்காமல் தன்னுடைய அல்டிமேட் அட்டாக்கை பயன்படுத்தி அவர்களை தாக்கியிருந்தான். இருவரும் நன்றாகவே அடி வாங்கி இருந்தார்கள். இப்போது அரவிந்தின் தாக்குதலில் இருந்து இதய காதலன் தப்பித்து ஓட முயற்சிக்கவும், அரவிந்த் விடாதடா அவனை, போய் துரத்திட்டு போய் அவனை கொள்ளு என்று அர்ஜுனின் உற்சாகமான குரல் கேட்டது. எப்போதும் தப்பித்து ஓடும் எதிரிகளை துரத்தி சென்று கொள்வது அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. தவிர அவர்கள் இருவர் இருந்தனர். அவன் அவர்களை துரத்தினால் அவர்கள் பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே இதய காதலனின் மற்ற டீம்மேட்டுகள் அவனை காப்பாற்றுவதற்காக வந்துவிட்டனர். அரவிந்த் முதலில் அங்கிருந்து பின்வாங்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் அர்ஜுனின் கூச்சல் அவன் கைகளை உறைய வைத்தது. அவனது தியாவின் கூச்சல் எப்போதும் எப்படி அவனை உசுப்பி விடுமோ அதே அளவு சக்தி அவனது ஆசை தம்பி அர்ஜுனின் குரலுக்கும் இருந்தது. பின்வாங்கி சென்றவன் சட்டென திரும்பி இதய காதலனை நோக்கி சென்றான். அந்த பக்கம் 5 பேர் அரவிந்திற்கு எதிராக இருந்தனர். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாத அரவிந்த் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் மிகவும் கெத்தாக நடந்து சென்று இதய காதலனை ஒரே அட்டாக்கில் கொன்றான். இதய காதலன் செத்துவிட்டான் என்று ஸ்கிரீனில் மெசேஜை பார்த்ததும் அரவிந்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த அர்ஜுன் யாஹூ என்று கைகளை உயர்த்தியவன், டே அரவிந்த் செம்மடா என்றான் உற்சாகமான குரலில். கடந்த காலத்தில் அவன் எப்போதும் வெட்டி வேலை என்று நினைத்து கொண்டிருந்த இந்த விளையாட்டு உண்மையில் இவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது என்று தெரிந்ததும் அர்ஜுனின் கண்கள் ஒளிர்ந்தன. அத்தோடு தன் கையில் இருக்கும் போது இந்த போனை இயக்குவது மிகவும் கடினமாக இருந்தது போலவும், அரவிந்தின் கைக்கு சென்றதும் அனைத்தும் மிக எளிதாகிவிட்டது போலவும் அவனுக்கு தோன்றியது. ஓ, இப்படித்தான் போனை பிடிச்சு இப்படித்தான் விளையாடணுமா என்று பார்த்து கொண்டிருந்தான். இதய காதலனை கொல்வதற்காக அரவிந்த் எதிரியின் எல்லைக்குள் வெகு தூரம் சென்று விட்டான். இனி அவனால் தப்பிக்க முடியாது என்பதை அர்ஜுன் இப்போதுதான் கவனித்தான். அர்ஜுனுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பதற்றம் வந்து தொற்றிக் கொண்டது. அரவிந்த் சீக்கிரம் எஸ்கேப் ஆகுடா, ஓடு என்று கத்தினான். ஆனால் அரவிந்த் கொஞ்சமும் அசரவில்லை. தன்னிடம் இருந்த எனர்ஜி மொத்தத்தையும் பயன்படுத்தி மிகவும் மோசமாக சேதமடைந்த மற்றொரு எதிரியை கொன்றான். ஆனால் இந்த முறை அரவிந்தும் பலமாக அடிவாங்கி விட்டிருந்தான். ஆனாலும் அசராமல் தன் எதிரிகளிடம் போக்கு காட்டியவன் தன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி எதிரிகளுக்கு நடுவில் இருந்து மறைந்தான். ஆனால் அவனுடைய எனர்ஜி இப்போது 0 நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதனால் என்ன, அவன் உயிர் தப்பிவிட்டான். அர்ஜுனால் தன் சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. செம்மையா விளையாடின அரவிந்த் என்றான் சத்தமாக. அந்த கேம் ஆரம்பிப்பதற்கு முன் அரவிந்திடம் அவனுக்கு இருந்த தயக்கம் இப்போது முழுமையாக காணாமல் போயிருந்தது. இப்படி ஒரு சீரியஸான மேட்ச் விளையாடியதற்கான எந்த அறிகுறியும் முகத்தில் காட்டாமல் மிகவும் கூலாக அமர்ந்திருந்த தன் அண்ணனை பார்த்தான் அர்ஜுன். அவன் முகத்தில் அவ்வளவு ஒரு நிதானம் தெரிந்தது. அர்ஜுன் யோசித்து பார்த்தான். அரவிந்தும் மாதவியும் வீட்டை விட்டு சென்ற போது அரவிந்த் ஏதோ
கேம் விளையாடுகிறான் என்று கேட்டதால்தான் அவன் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாக பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்னதான் அர்ஜுன் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று நினைத்திருந்தாலும் அப்படி அவனது அண்ணன் கேம் விளையாடுகிறேன் என்று சொல்லி இருந்தால் அதுவும் தவறு என்றுதான் அவன் நினைத்திருந்தான். அவனை பொறுத்தவரை திறமை இல்லாதவர்களும் லட்சியம் இல்லாதவர்களும் தான் தங்களது நேரத்தை இதுபோல் கேம் விளையாடி வீணடிப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது இந்த கேமிங் எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வர வல்லது என்று. திறமை இல்லாதவர்கள்தான் கேம் விளையாடுவார்கள் என்று அவன் நினைத்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதும் அவனுக்கு இப்போது நன்றாக புரிந்தது. இதற்கு மேல் இந்த கேமில் எந்த ஒரு சஸ்பென்ஸிற்கும் இடமில்லை. சந்தேகமின்றி அவர்கள்தான் வெல்வார்கள். எந்த ஒரு சாதாரண பிளேயரும் அரவிந்தை போன்ற எக்ஸ்ட்ராடினரி பிளேயரின் முன்னால் கத்துக்குட்டியாகத்தான் தெரிவான். இறுதியில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற பிரம்மாண்ட அறிவிப்பு ஸ்கிரீனில் தெரிந்த போது அர்ஜுனால் அந்த உற்சாகத்தையும் பரவசத்தையும் உணர முடிந்தது. ஏதோ தானே சென்று விளையாடியதை போல்தான் அவனுக்கு தோன்றியது. தன் அண்ணனின் கண்களில் நிதானத்தையும் அமைதியையும் பார்த்த அர்ஜுனிற்கு அவர்கள் பள்ளியில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கண்முன் தோன்ற ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் தன் அண்ணனோடு ஒன்றாக நடந்து செல்வதே அர்ஜுனிற்கு மிக பெரிய பெருமையாக இருக்கும். எப்போதெல்லாம் பிரேயரில் முதல் ரேங்க் வாங்கியவர்களின் பட்டியலை வெளியிடுகிறார்களோ அப்போதெல்லாம் தவறாமல் அதில் அவனது அண்ணனின் பெயர் இருக்கும். அரவிந்தின் தம்பி என்பதாலேயே பள்ளியில் அர்ஜுனிற்கு எப்போதும் ஒரு தனி செல்வாக்கு இருந்தது. டேய், எங்களுக்கும் உங்க அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் வேணும்டா, உன்னை பார்க்கையில பொறாமையா இருக்கு என்று அவனது வகுப்பு தோழர்கள் சொல்லும் போதெல்லாம் அர்ஜுன் பெருமையின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறான். அவனது குடும்பம், அதில் அவனது புத்திசாலி அண்ணன், பாசமான அம்மா, சுட்டியான அவன் என்று அவர்கள் குடும்பம் மிகவும் அழகானதாக இருந்தது. உண்மையை சொல்ல போனால் மாதவி விட்டு செல்லும் வரை தன் தந்தை மேல் அவனுக்கு பெரிதாக எந்த அபிப்பிராயமும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காலங்கள் உருண்டோடியது. அர்ஜுன் இப்போது நினைத்து பார்த்தான். அவன் நினைத்தது போல் இல்லை. அவனது அண்ணனும் அம்மாவும் அவனை கைவிடவில்லை. இப்போது போல் எப்போதும் அவனுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இப்போது இந்த கேமில் கூட அர்ஜுனுக்கு நன்றாக தெரியும். என்னதான் அரவிந்த் அவனது எதிரிகளை அப்போது துரத்தி செல்லும் எண்ணத்தில் இல்லை, இப்பவே அவனை கொல்லு என்று அர்ஜுன் கத்தியதால் தான் அரவிந்த் அவனை பின்தொடர்ந்து சென்று கொன்றான். அது எவ்வளவு பெரிய பிள்ளை! அவனது எதிரிகள் மட்டும் கொஞ்சம் வேகமாக இருந்திருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அரவிந்தை அவர்கள் கொன்றிருப்பார்கள். இதை யோசித்தவனுக்கு அரவிந்த் கொஞ்சம் கூட மாறவில்லை என்று தோன்றியது. சிறு வயதிலிருந்து அரவிந்த் தன் தம்பியின் எந்த கோரிக்கையையும் நிராகரித்ததில்லை. இப்போதும் அப்படித்தான் இருக்கிறான். பாகம் 425. தன்னுடைய அண்ணன் முன்பும் சரி இப்போதும் சரி தன்னிடம் ஒரே போல்தான் நடந்து கொள்கிறான். அவன் தன்னுடைய கோரிக்கையை என்றும் நிராகரித்ததில்லை என்ற எண்ணம் தோன்றியதும் அர்ஜுனின் மனம் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக தன் அண்ணனையே பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் தன் போனை தூக்கி சோஃபாவில் வீசிய நயானாவின் தம்பி வேகமாக அரவிந்திடம் வந்து, அவனுங்க தோல்வியை ஒத்துக்கிட்டானுங்க. அந்த இதய காதலன் தன்னோட ஐடி பேரை மாத்திட்டான். அரவிந்த் மாமா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க செம்மையா விளையாடுனீங்க தெரியுமா? வேற லெவல் மாஸ் காட்டிட்டீங்க. நீங்க ஒரு செலிபிரிட்டி மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஸ்டார் கேமரும் கூட என்று அவன் வாய் மூடாமல் பாராட்டி தள்ளினான். ஆனால் அரவிந்தின் முகத்தில் வெளிப்படையாக எந்த உணர்ச்சியும் தோன்றவில்லை. ஏதோ இந்த உலகத்திலேயே அவன் மட்டும்தான் மிகச்சிறந்த எக்ஸ்பர்ட் போல கெத்தாக அமர்ந்திருந்தான். இது அவனுடைய அண்ணன் தான். அவனை முறைத்து பார்த்த அர்ஜுன், சீன போடுறான் என்று தனக்குத்தானே முனகிக் கொண்டு, சிறு வயதிலிருந்து அர்ஜுனுக்கு தன் அண்ணனிடம் பிடிக்காத ஒரே பழக்கம் இதுதான். பிடிக்காது என்பதை விட அவனை பயங்கர எரிச்சலூட்டக்கூடியது என்று சொல்லலாம். அரவிந்திற்கு மற்றவர்கள் தன்னை பாராட்டுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பது போல காட்டிக்கொள்வான். ஆனால் உள்ளுக்குள் தன்னை மற்றவர்கள் பாராட்டுவதை கேட்டு ரசித்து கொண்டிருப்பான். என்னதான் அர்ஜுன் தன் அண்ணனை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தாலும் அவனை அறியாமல் அவனது உதடுகள்
புன்னகைத்துக் கொண்டிருந்தது. அரவிந்தை போல தன் உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளேயே மறைத்து வைக்கும் வித்தையை அர்ஜுன் இன்னும் கற்றிருக்கவில்லை. அவன் தன் அண்ணனை பார்த்த பார்வையிலிருந்து அவன் மீது அவன் எந்தவிதமான விரோதத்தையும் கொண்டிருக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. கடந்த 8 வருடங்களாக அவர்களுக்குள் இருந்த அந்த இடைவெளி இறுதியாக கொஞ்சம் சுருங்கியது போல் இருந்தது. இப்படியே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் நேரம் போவதே தெரியாமல் அனைவரும் நயானாவின் வீட்டிலேயே இருந்தார்கள். அன்று இரவு உணவையும் அங்கேயே முடித்துவிட்டு மாதவி, அரவிந்த், அவந்திகா மூவரும் அங்கிருந்து கிளம்புவதற்கு இரவு 10 மணி ஆகியிருந்தது. கிளம்புவதற்கு முன் அர்ஜுனையும் நயானாவையும் பார்த்த அவந்திகா, நயானா, நாளைக்கு நாங்க தரங்கம்பாடி பீச்சுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நீங்களும் ஏன் எங்க கூட வரக்கூடாது என்றாள். இதுவே முன்பாக இருந்திருந்தால் இந்த யோசனையை கேட்டு அர்ஜுன் முறைத்திருப்பான். இல்லை, தான் மட்டும் தனித்து விடப்பட்டதாக நினைத்து வருந்தி இருப்பான். ஆனால் இப்போது அவன் முகத்தில் அப்படி எந்த உணர்ச்சியும் தோன்றவில்லை. அவன் பதில் சொல்வதற்கு முன் முந்திக் கொண்ட நயானா, கண்டிப்பா அவந்திக்காக்கா, நாங்க 2 பேரும் உங்க கூட வரோம் என்றாள். அதை சொல்லி முடித்த பிறகுதான் அர்ஜுன் என்று ஒருவன் இருப்பது அவளுக்கு ஞாபகம் வந்தது போல் அவனை திரும்பி பார்த்தவள், அர்ஜுன், உங்களுக்கு இது ஓகே தானே? நாளைக்கு நம்ம பீச் போலால என்றாள். தன் கைகள் 2ஐயும் விரித்த அர்ஜுன், அதான் நீ ஏற்கனவே முடிவெடுத்து சொல்லிட்ட, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் என்றான். என்னதான் அவன் கோபமாக சொல்லியது போல் இருந்தாலும் அவன் சொல்லிய விதம் அனைவரையும் சிரிக்கத்தான் வைத்தது. ஒரு நீண்ட மகிழ்ச்சியான நாளுக்கு பிறகு மாதவியின் குடும்பம் ஹோட்டலுக்கு திரும்பினார்கள். சென்னையில் 10 மணி என்றால் கூட சாலையில் போக்குவரத்து இயல்பாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கு தஞ்சாவூரில் 10 மணிக்கு சாலையில் வாகன போக்குவரத்து என்பது மிகவும் அரிதானதாக இருந்தது. அதைவிட பல வீடுகளில் விளக்கு அணைக்கப்பட்டு கரு கும் என்று இருந்தது. நயானாவோட அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாமே ரொம்ப நல்ல மனுஷங்களா இருக்காங்க. நயானா எப்படி இவ்ளோ நல்ல பொண்ணா இருக்கான்னு இப்பதான் தெரியுது. நம்ம அர்ஜுன் ரொம்பவே லக்கி என்று செல்லும் வழியெல்லாம் நயானாவின் பெற்றோரையும் சொந்தங்களையும் பற்றியே பேசிக்கொண்டு வந்தாள் மாதவி. அவந்திகாவும் சிரித்துக்கொண்டே தலையசைத்தவள், ஆமாத்த, நயானா வந்ததுக்கு அப்புறம் அர்ஜுன் ரொம்பவே மாறிட்டான் என்றாள். அதை ஆமோதிப்பது போல் தலையசைத்த மாதவி, ஆமா அவந்திகா, நயானா தான் எனக்கும் அர்ஜுனுக்கும் பாலமா இருக்கா என்றார். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு வருவதை அரவிந்த் கார் ஓட்டிக் கொண்டே மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் முகத்தை பார்த்த அவந்திகாவிற்கு அவன் ரிலாக்ஸ்டாக இருப்பது போல்தான் தோன்றியது. பரவாயில்ல, அரவிந்த நம்ம ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வந்தது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டாள். ஹோட்டலுக்கு வந்ததும், அப்பப்பா, இன்னைக்கு காலையில இருந்து பேசி பேசியே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், நல்லா தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் என்று தன் அறைக்கு சென்று விட்டாள். தங்களது அறைக்கு சென்ற அரவிந்தும் அவந்திகாவும் நிம்மதியாக விட்டத்தை பார்த்து கொண்டு படுத்திருந்தனர். அவந்திகா இன்று அளவில்லாத மகிழ்ச்சியில் இருந்தாள். அதனால் அவளுக்கு சுத்தமாக தூக்கம் வரவில்லை. தன் அருகில் தூங்காமல் விழித்திருந்த அரவிந்தை பார்த்தவள், அரவிந்த், உங்களுக்கு தூக்கம் வரலையா என்று கேட்டாள். இல்ல என்று அரவிந்த் தலையசைக்கவும் அவன் பக்கமாக திரும்பி படுத்த அவந்திகா, அப்போ இன்னைக்கு நைட் என்று சொல்லி குறும்புத்தனமாக அவனை பார்க்கவும் அவந்திகா வேறு ஏதோ சொல்ல வரப் போகிறாள் என்று அரவிந்த் நினைத்து கொண்டிருக்க, அப்போ இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் கேம் விளையாடலாம் என்றாள் அவந்திகா. அடி பாவி, இதுக்குத்தான் இந்த சீன் போட்டியா என்று நினைத்த அரவிந்த் வேறு வழியின்றி அவள் சொன்னதற்கு சரி என்று தலையசைத்தான். சென்னையில் இருந்து தஞ்சாவூர் கிளம்பி வந்து அதுவும் இவ்வளவு ரொமான்டிக்கான ஒரு ஹோட்டல் புக் செய்து விடிய விடிய கேம் விளையாடலாம் என்றால் யாருக்காக இருந்தாலும் சிரிப்பாகத்தான் இருக்கும். சட்டென அரவிந்த் யோசித்து பார்த்தான். இப்போது மட்டும் யாராவது ரிப்போர்ட்டர்கள் கண்ணில் அரவிந்த் சிக்கினால் மறுநாள் நியூஸ் எப்படி இருக்கும்? சூப்பர் ஸ்டார் அவர் மனைவியோடு உல்லாச ஹோட்டலில் சல்லாபமின்றி விடிய விடிய கேம் விளையாடினார். இந்த வார்த்தைகளை நினைத்து பார்க்கும் போதே அரவிந்திற்கு குபீர் என்று சிரிப்பு வந்துவிட்டது. தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் சத்தமாகவே சிரித்து விட்டான். அவந்திகா அவனை முறைத்து பார்க்கவும், ஓகே ஓகே கூல்,
நாம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் என்று இருவரும் விளையாட ஆரம்பித்தார்கள். கம்ப்யூட்டர் கேமில் கைக்கு இருக்கும் பிரஷரை விட போன் கேமில் பிரஷர் குறைவுதான் என்பதால் அவந்திகா கொஞ்சம் பயமின்றி விளையாடலாம். அத்தோடு அவள் இத்தனை மாதங்களாக டாக்டர் கொடுத்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் கண்டிப்பாக அவள் கையில் நல்ல முன்னேற்றம் தெரியும் என்றுதான் அவந்திகா எதிர்பார்த்தாள். கேம் ஆரம்பமானது. அவந்திகா எப்போதும் போல் அவளுக்கு பிடித்தமான பிளேயரை தியாவை தேர்ந்தெடுத்து விளையாடிக் கொண்டிருந்தாள். அதே போல அரவிந்தும் தனக்கு பிடித்தமான ஜோகோ சாம்பியனை தேர்ந்தெடுத்து விளையாடிக் கொண்டிருந்தான். சில ரவுண்ட் மெதுவாக விளையாட ஆரம்பித்தவர்கள் போக போக தீவிரமாக விளையாட ஆரம்பித்தார்கள். நல்ல வேளையாக அவந்திகாவின் கை விளையாடுவதற்கு நன்றாகவே ஒத்துழைத்தது. இரவு முழுவதும் அவர்கள் அறையில் லார்ட் கேமின் பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டுக்கொண்டே இருந்தது. ராஜன் ஃபாஸ்ட்! ஏ தியா, வெட்டியா சுத்துறத விட்டுட்டு இங்க வா. ராஜன், என்ன காப்பாத்து. ராஜன் அண்ணா, பிளீஸ் என்ன காப்பாத்துங்க. சரி சரி, நான் இனிமே அண்ணான்னு கூப்பிடல, போதுமா? ராஜன், தியா. இப்படியாக இரவு முழுவதுமாக அவர்களது அறையில் இருந்து பல விசித்திரமான சத்தங்களும் வந்து கொண்டிருந்தது. இப்படியே விளையாடி கொண்டிருந்த இருவரும் எப்போது தூங்கி போனார்கள் என்பது அவந்திகாவிற்கே தெரியவில்லை. மறுநாள் காலை அவள் எழுந்து வரும்போது கேம் விளையாடியதற்கு கிஃப்ட் போல அவள் கண்களை சுற்றி நன்றாக கருவளையங்கள் தோன்றியிருந்தன. அவளை பார்த்த மாதவி குறும்பாக புன்னகைத்து, பொம்மி, நைட் எல்லாம் பெரிய போர்க்களமே நடந்திருக்கும் போல என்றாள். ஆமாத்த, ரொம்ப பெரிய போர் என்று தூங்கி வழிந்து கொண்டே பதில் சொன்னாள் அவந்திகா. மெதுவாக அவந்திகாவின் அருகே வந்து அவள் தோளில் கை போட்ட மாதவி, பொம்மி, நீங்க 2 பேரும் சத்தமா மியூசிக் போடணும்னு அவசியம் இல்ல. நான் ஒன்னும் குழந்தைங்க ரூம ஒட்டி கேட்டுட்டு இருக்க மாட்டேன் என்றாள். குழப்பமாக அவளை பார்த்து முழித்த அவந்திகா, என்ன மியூசிக் அத்த என்று கேட்கவும் தன் கையை வாயில் வைத்து சிரித்த மாதவி, பொம்மி, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நைட் உங்க ரூம்ல இருந்து சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு 2 பேரும் சத்தமா மியூசிக் போட்டிருந்தீங்களே, அத சொன்ன என்றாள். மாதவி உண்மையில் எதை பற்றி பேசியிருக்கிறாள் என்று புரிந்ததுமே அவந்திகாவின் முகம் சிவந்து போனது. அத்த, அது என்று அவள் ஏதோ பேச வரவும், அதெல்லாம் ஒன்னும் பேச வேணாம், சீக்கிரம் நீ போய் கிளம்பு, டைம் ஆகிரும் என்றார் மாதவி. அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே நயானாவும் அர்ஜுனும் அங்கு வந்துவிட ஐவரும் பீச்சிற்கு கிளம்பினார்கள். அன்று போல் இன்றும் 3 பெண்களும் வாய் மூடாமல் கதை பேசிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் அன்று போல் இன்று அர்ஜுன் முறைத்து கொண்டு அமர்ந்திருக்காமல் அவனும் அவர்களோடு சேர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தான். அரவிந்த் என்னதான் அவர்களோடு பேசவில்லை என்றாலும் அவ்வப்போது அவர்கள் பேசுவதை கேட்டு அவனது உதடுகள் அவனை அறியாமல் சிரித்து கொண்டிருந்தது. கடற்கரைக்கு சற்று தூரத்திலேயே இவர்களது பொருட்களை வைக்கவும் ஆடை மாற்றிக்கொள்ளவும் ஒரு ஹோட்டல் ரூம் புக் செய்திருந்தார்கள். முதலில் அங்கு சென்று பீச்சில் விளையாடுவதற்கு ஏற்றவாறு உடை மாற்றிக் கொண்டார்கள். அரவிந்திற்கும் அர்ஜுனிற்கும் ஆடை மாற்றுவதற்கு அதிகபட்சமாகவே 5 நிமிடம்தான் தேவைப்பட்டது. ஆனால் பெண்கள் மூவரும் அரை மணி நேரம் ஆகியும் ஆடை மாற்றிக்கொண்டு வராததால் கதவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்த அர்ஜுன் கடுப்பான குரலில், டிரெஸ் மாத்துறதுக்கு இவ்ளோ நேரமா? உள்ள அப்படி என்னதான் பண்றீங்க என்றான் அரவிந்திடம். அரவிந்த் அதற்கு பதில் சொல்வதற்குள் கதவு திறக்கப்பட்டது. மாதவி முன்னால் வர அவளுக்கு பாடி கார்டு போல அவந்திகாவும் நயானாவும் அவளுக்கு இருபுறமும் வந்து நின்றார்கள். அப்கோர்ஸ் அர்ஜுன், பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண டைம் ஆகத்தான் செய்யும் என்றாள் மாதவி. கண்களை சுருக்கி மூவரையும் பார்த்த அர்ஜுன், அப்படி என்ன டைம் ஆகும்? சும்மா ஒரு ட்ரெஸ்ஸ கலட்டிட்டு இன்னொரு ட்ரெஸ் போடுறது தானே, இதுக்கு எப்படி இவ்ளோ நேரம் டைம் எடுக்கும் என்று உண்மையிலேயே புரியாமல் கேட்டான் அர்ஜுன். நாங்க உள்ள பேசிட்டு இருந்தோம் என்று அடுத்த நொடி அவந்திகாவிடமிருந்து பதில் வந்தது. இவ்ளோ நேரம் கார்ல பேசிட்டு தானே வந்தீங்க, அப்படி இருக்கல சேஞ்சிங் ரூம்லயும் போய் பேசுறதுக்கு அப்படி என்னதான் இருக்கு என்று அர்ஜுன் கேட்கவும், ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், பொண்ணுங்களுக்கு பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்ப என்ன, எங்களுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? நல்லா கேட்டுக்கோ அர்ஜுன், பசங்களோட தலையாய கடமை பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்றதுதான்.
அதுவும் உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆகிருக்கு. சோ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. உன் அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ என்றாள். அவள் சொல்வது சரிதான் என்பது போல மாதவியும் நயானாவும் ஒரே நேரத்தில் தலையசைத்தனர். அப்பாவியாக அரவிந்தை பார்த்த அர்ஜுன், நீ என்ன சொல்ற? நீயும் இவங்க சொல்றதுதான் சரின்னு சொல்ல போறியா என்றான். தன் தொண்டையை செருமிய அரவிந்த், உண்மையிலேயே எனக்கு புரியல, ஏன் எப்பவும் பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அதிக டைம் எடுத்துக்கிறீங்க? அர்ஜுன் சொன்ன மாதிரி ட்ரெஸ் கழட்ட 5 நிமிஷம், ட்ரெஸ் போட 5 நிமிஷம்னாலும் அதிகபட்சம் 10 நிமிஷம் தானே ஆகணும் என்றான். இப்போதுதான் அர்ஜுனின் முகத்தில் பிரகாசம் தோன்றியது. மிக மிக அரிதான சூழலில்தான் அண்ணனும் தம்பியும் ஒன்று போல் பேசுவார்கள். மற்ற எல்லா நேரமும் ஒருவர் கருத்திற்கு ஒருவர் முரண்பாடாகத்தான் நிற்பார்கள். அரவிந்த் பேசுவதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் 3 பெண்களும் பீச்சை நோக்கி நடந்தார்கள். மெரினாவை போலவே சென்னையில் இருக்கும் மற்ற பீச்சுகளைப் போலவோ தரங்கம்பாடி பீச்சில் கூட்டமில்லை. அதுவும் இன்று வியாழக்கிழமை என்பதால் மிக மிக குறைவானவர்களே பீச்சில் இருந்தார்கள். அந்த குறைவானவர்கள் அரவிந்தை பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைதான் என்பதால் எந்தவித பயமும் இல்லாமல் அவந்திகா அரவிந்தை இழுத்துக்கொண்டு கடலுக்குள் சென்றாள். கடல் அலைகள் அவளது கால்களை நனைத்ததும் அவளது உற்சாகம் எல்லை மீறி சென்றது. ஏதோ புதிதாய் பந்தை கண்ட நாய்க்குட்டி போல துள்ளி குதிக்க ஆரம்பித்தாள். அரவிந்தை தன் அருகே இழுத்தவள் கை நிறைய தண்ணீரை எடுத்து தனக்கு முன்னால் தூரமாக வீசினாள். ஒவ்வொரு முறையும் கடல் அலை அவளை நோக்கி வரும்போதும் கைகளை வாயருகே குவித்து ஓ என்று கத்தினாள். அவள் செய்வதையெல்லாம் அரவிந்த் அமைதியாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க, இங்கு அர்ஜுன் தன் மனைவியிடம் மெதுவான குரலில், எதுக்கும் நீ அவங்க கூட அதிக சகவாசம் வச்சுக்காம இருக்கிறது நல்லது என்றான். நயானா அதிர்ச்சியோடு, ஏன் என்று கேட்கவும், பாத்தியா அவங்க எப்படி பைத்திய மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு, நீயும் அவங்க கூட சேர்ந்தேனா அவங்கள மாதிரி ஆகிருவேன்னு எனக்கு பயமா இருக்கு என்றான். இதை கேட்டு நயானா சிரிப்பதை விட அதிக சத்தமாக சிரித்த மாதவி, பொண்ணுங்க இது மாதிரி கலகலப்பா சுறுசுறுப்பா இருக்கிறது தான் அழகே. நீங்க எல்லாரும் சின்ன பசங்க, லைஃப சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும், மந்தமா சோகமா இருக்க கூடாது என்றாள். ஆமாமா, அதுக்குன்னு இப்படி லூசு பொண்ணு மாதிரியும் நடந்துக்க கூடாது என்றான் அர்ஜுன். என்னதான் அவனது வார்த்தைகள் நக்கல் அடிப்பது போல் இருந்தாலும் அவன் உதடுகளில் பெரிதாக ஒரு புன்னகை இருந்தது. ஆனால் அவன் இதை சொல்லி முடித்த அடுத்த நொடி தூரத்திலிருந்து அவன் மீது சடார் என்று தண்ணீர் வந்து தெரித்தது. அர்ஜுன் திகைப்போடு தன் முன்னால் பார்க்க தன் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்த அவந்திகா, டேய் அர்ஜுன், நம்ம எல்லாரும் பீச்சுக்கு என்ஜாய் பண்ணதான் வந்திருக்கோம். சோ சும்மா சீனை போடாம உள்ளவா என்றாள்.